சாரீரக சாஸ்திரத்தில் முதல் அத்தியாயம் முதல் பாதத்தில் ஸ்ரஷ்டா அப்படின்னு ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் எல்லாத்துக்கும் காரணபூதனான பரமபுருஷன், அச்சேதனம் சேதனம்னு சொல்லக்கூடியதான பாக்கி இரண்டு வகை தத்துவங்களை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு, அந்த சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டதான தன்மை இங்கே திருவாய்மொழியில் மனநக மலமர மலர்மிசை எழுதரு மனனுணர்வு அளவிலன் அப்படின்னும், அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவனுக்கு தன்மையானது பொறியுணர்வு அவையிலன் என்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்போ சேதனாச்சேதனங்களை காட்டிலும் ஈஸ்வரனுக்குள்ளதான வேறுபாட்டை வைலட்சணத்தை இப்படி தெரிவித்து இந்த சாரீரக சாஸ்திரத்தை முதல் அத்தியாயம் முதல் பாதத்தில் பொதுவாக அச்சேதனங்களுக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லைன்னு மறுத்ததுக்கு காரணம், அச்சேதனங்களை காட்டும் ஜெகத்காரணான பகவான் எப்படி வேறுபட்டவன் அப்படிங்கிறதும், பொதுவாக சேதனத்துக்கு ஜெகத் காரணத்துவம் கிடையாது, ஜெகத்காரண பூதனான ஈஸ்வரன் இந்த சேதனங்களை காட்டிலும் பத்த முக்த அப்படி உபயாவஸ்தா விசிஷ்டமான சேதனனை காட்டிலும் எப்படி வேறுபட்டவன் அப்படிங்கிறதும் விசேஷித்து சொல்லப்பட்டு கடைசியில் இந்த பாதத்தினுடைய கடைசி அதிகரணத்தில் இந்த இந்திரனானவன் பிரதர்தனன் என்பவனுக்கு எது ஹிததம் எது மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு உபதேசிக்கிற இடத்துல மாம் உபாஸ்வ அப்படின்னு உபதேசித்தான். இந்த மாம் உபாஸ்வ என்னை உபாசனம் பண்ணு அப்படின்னு இந்திரன் பிரதர்தனனுக்கு இது இந்த இடத்துல இந்த உபாக்கியானம் இந்த கதையை சொன்னா தான் புரியும். திவோதாசன் அப்படிங்கிறவனுடைய புத்திரனாகிற பிரதர்தனன் அப்படிங்கிறவன் சந்திரவம்சத்தை சேர்ந்தவனான சோமவம்சத்தை சேர்ந்தவனான மிகப்பெரிய இந்த பூமி முழுவதும் ஆண்டவனான ஒரு சக்கரவர்த்தி. இந்திரனுக்கு ஒரு சமயம் அசுரர்களால் மிகுந்த க்ஷோபம் யுத்தம் ஏற்பட்ட போது இந்திரனால தன்னுடைய எதிரிகளான அசுரர்களை ஜெயிக்க முடியாமல் போற போது இந்த பிரதர்தனன் என்பவன் இந்திரனுக்காக யுத்தம் பண்ணி இந்திரனுடைய விரோதிகளான அசுரர்களை எல்லாம் ஜெயித்தான். அதற்காக அவனிடத்தில் உள்ள நன்றியினால இந்திரன் பிரதர்தனனை தன்னுடையதான சபைக்கு மேலே சொர்க்கத்தில் உள்ள தன்னுடைய இந்திர சபைக்கு அவனை கூப்பிட்டு அவனை அவன் நல்லா ஹானர் பண்ணி அவனுக்கு நிறையா பெருமைப்படுத்தி கடைசியில் அவனை கேட்டான், நீ என்னை விட பௌருஷத்தில் என்னை விட பலத்தில் நீ சேட்டனாக இருந்தாலும் நீ மனுஷன், நான் தேவன், என்னால் நீ கேட்கிற வரத்தை கொடுக்க முடியும், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னான். அதுக்கு பிரதர்தனன் சொன்னான், மனுஷனாகிற எனக்கு ஹிதம் எதுன்னு எனக்கு தெரியாது, எதை நான் பெற்றால் இதுக்கு மேலே இந்த பிறந்த இந்த துன்பத்தை அனுபவிக்காமல் இருப்பேனோ, அப்படி எப்பவும் முடிவில்லாத ஆனந்தத்தையே அனுபவிப்பேனோ, அப்படிப்பட்ட மிக உயர்ந்த புருஷார்த்தத்துக்கு சாதனமாகிற ஹிததமத்தை நீயே எனக்கு சொல்லு அப்படின்னு இந்த பிரதர்தனை இந்திரனை கேட்டான். அதுக்கு இந்திரன் அவனுக்கு ஹிததமத்தை உபதேசம் பண்ணுவதற்கு, பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதற்கு சாதனமாக இந்திரன் அவரிடத்துல என்னை உபாசி, அதாவது இந்திரன் பிரசித்த ஜீவனான இந்திரன் தன்னை உபாசிக்க சொல்லி அந்த பிரதர்தனத்தில் சொன்னான். இப்போ பிரதர்தனனை பார்த்து இந்திரன் மா உபாச என்ன உபாசின்னு சொன்னான்னாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறபடி முமுட்சுக்களால் உபாசிக்கப்படுவது ஜெகத்காரணமான பதார்த்தம் தான். காரணம் து தியேயா காரணமேவ தியேயான்னு மோட்சத்தை இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவான காரண பதார்த்தத்தை தவிர வேற ஏதாலையும் மோட்சம் கொடுக்க முடியாது. அதனால மோட்சத்துக்கு இச்சை உள்ள முமுட்சுக்கள் இருக்காளே, அந்த முமுட்சுக்கள் மோட்சத்துக்கு சாதனமாக ஜகத்துக்கு காரணபூதனான ஈஸ்வரனை தான் உபாசிக்கும். இப்போ இந்திரன் இல்லையா மோட்சத்தை விரும்புகிறவனான பிரதர்தனனுக்கு
அந்த மோட்சத்துக்கு சாதனமாக என்னை உபாசின்னு சொல்ற காரணத்தால இப்ப இந்திரனுக்கு முமுட்சுக்களாலே உபாசிக்கப்படும் தன்மை வந்துடும். அப்ப பிரசித்த இந்திரன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஆயிடும். இதுவரையும் சேதனா சேதனங்கள் எதுவும் ஜகத்துக்கு காரணமாகாது. சேதனா சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணமாவன், ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கு காரணமாவன்னு சொல்லி கடைசியில இல்லையா இந்த மாதிரி கௌஷீதகி உபனிடத்து ஒரு உபனிடத்து, அந்த உபனிடத்துல உள்ளதான பிரதர்தன வித்யைங்கிறதான ஒரு மோட்சத்துக்கு சாதனமான வித்யை, அதுல இந்திரன்கிற பிரசித்தனான ஜீவன் இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய பிரசித்தமான ஜீவபாவத்தை உடையவனான இந்திரன் என்னை உபாசனம் பண்ணுன்னு பிரதர்தனுக்கு சொன்னதுனால, இது வேதாந்தத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இது பிரசித்த இந்திரன் தான் முமுட்சுக்களுக்கு உபாசியம்னு வந்தா, முமுட்சுக்களுக்கு எது உபாசியமோ அதுதான் ஜெகத்காரணம்னு வருமே. அப்போ பிரசித்த இந்திரனுக்கு ஜெகத்காரணம் வருமோ அப்படின்னு இந்த பாதத்துல இதுவரையிலும் சொன்னவைகள் எல்லாம் இந்த அதிகரணம் கடைசி அதிகரணத்தால் ஆட்சேபிச்சுட்டு கடைசியா ஒரு அதிகரணம் பண்றான். இதுவரையிலும் உள்ளதான 7 அதிகரணங்கள். முதல்ல 6 அதிகரணங்கள்ல இந்த 7 அதிகரணங்கள்ல ஈட்சத்திய அதிகரணம் தொடங்கி இந்திர பிராணாதிகரணம்ங்கிற கடைசி அதிகரணம் வரலும் 11 அதிகரணம். இப்ப 11 4 போக பாக்கி 7 அதிகரணங்கள்னால இந்த ஜகத்துக்கு காரணபூதமாக சேதனம் அல்லது அச்சேதனம் ஒரு பொழுதும் இருக்க முடியாதுன்னு தள்ளி கடைசியில கௌஷிதிக்கு உபனிடத்துல பிரசித்த ஜீவனான இந்திரன் முமுட்சுவான பிரதர்தனனை பார்த்து என்னை உபாசின்னு சொன்ன காரணத்தால இந்திரனுக்கு முமுட்சுக்களால் உபாசியத்துவமும் அந்த முமுட்சுத்துவ உபாசியனாக இருப்பதனால ஏற்படக்கூடிய ஜெகத்காரணத்துவமும் இந்திரனுக்கு வருமோ என்று ஆசங்கித்து அதை நிராகரிக்கிறார் கடைசி அதிகரணத்தில். இப்போ இந்த பாதத்துல முதல்ல அச்சேதனமானது ஜெகத்காரணமோ, அதாவது அச்சேதனம்னாக்க மூல பிரகிருதியோ, அந்த மூல பிரகிருதியினுடையதான அவஸ்தா விசேஷங்களா அதனுடையதான பரிணாமங்களா இருக்கக்கூடிய ஆகாசம் பிராணன் இவைகள் எல்லாம் ஒரு கால் ஜெகத்துக்கு காரணமாகுமோ என்று சந்தேகித்து இல்லையா அவைகளுக்கெல்லாம் ஜெகத்காரணமாக இருக்கும் தன்மை கிடையாது இல்லையா. சத்துன்னு சொல்லக்கூடியதான பதார்த்தம், ஆகாசம்னு சொல்லக்கூடிய பதார்த்தம், பிராணன்னு சொல்லக்கூடிய பதார்த்தம், ஜோதின்னு சொல்லக்கூடிய பதார்த்தம், இவைகள் எல்லாம் அந்தந்த பிரசித்தமான சப்தார்த்தங்களை தவிர வேறுபட்டவரான பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணார். ஆனந்தமயாதிகரணத்துல பத்தன் முக்தன்னு சொல்லக்கூடிய இருவகையான அவஸ்தைகள்லையும் உள்ள ஜீவனை காட்டும், அதாவது பத்தாத்மா முக்தாத்மான்னு சொல்லக்கூடிய இருவகை ஜீவர்களை காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மா தான் ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய ஜெகத்காரணம் பூதன் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த பாதத்துல சொல்லப்பட்டதான சேதன அச்சேதனங்களை காட்டிலும் பகவானுக்குள்ளதான வேறுபாட்டை ஜெகத்காரணமாவதற்குள்ள வேறுபாட்டையும் கடைசியில இந்திரனானவன் பிரசித்தனான இந்திரனானவன் ஜீவனான இந்திரனானவன் பிரதர்தனனை பார்த்து என்னை உபாசனம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அர்த்தத்தையும் பாசுரத்தினுடைய உத்தரார்த்தத்தில் சாதிச்சு முதல் பாதத்தை கம்ப்ளீட் பண்றார். அச்சேதனமான மூல பிரகிருதி அதுதான் ஈட்சத்திய அதிகரணம்னு சொல்லக்கூடிய சாஸ்திர ஆரம்பத்துல முதல் அதிகரணம். அந்த அதிகரணத்தினால அச்சேதனமான மூல பிரகிருதி ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அதை காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மா தான் ஜெகத்காரணம்னு சொல்லப்படுறது. ஆகாஷாதிகரணம் பிராணாதிகரணம் இவைகள்ல ஆகாஷஸ்தல்லிங்கா அதையேவ பிராணஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணங்கள்ல ஆகாசமோ பிராணனோ ஜெகத்காரணமாக சொல்லப்பட்ட விடத்துல அந்த ஆகாச பிராண சப்தத்தினால சொல்லப்பட்டது பிரசித்தமான ஆகாசமோ பிரசித்தமான வாயு விசேஷமான பிராணனோ அல்ல இல்லையா. அந்த ஆகாச பிராண சப்தங்கள்லாம் பரமாத்மாவை குறிக்கக்கூடிய சப்தங்கள் அப்படின்னு நிர்தேசிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் சேர்த்து அச்சேதனங்கள் ஏன் ஜெகத்காரணமாக மாட்டாது, அச்சேதனத்தை காட்டிலும் இல்லையா பகவான் ஜெகத்காரண பூதனான பகவானுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறத ஈனான் உணர் என்கிற சப்தத்தினாலையும் பத்த முக்த அவஸ்தைகள்ல உள்ள ஜீவனை காட்டிலும் ஜெகத்காரண பூதனான பகவானுக்குள்ள வேறுபாட்டை முழு நலம் அப்படிங்கிற சப்தத்தினாலேயும் இல்லையா இதை முதல்ல தெரிவிக்கிறாங்க.
ஈட்சதே நாசப்தம்ங்கிற இடத்துல அசப்தமான மூல பிரகிருதியானது சத் என்கிற சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜெகத்காரணம் அல்ல. ஏன்னு கேட்டா இந்த அச்சேதனமான பிரகிருதிக்கு ஞான ஆசிரியத்துவம் கிடையாது. இது ஞானத்துக்கு இருப்பிடமானது கிடையாது. இது அறியும் தன்மை உடையதான பதார்த்தம் கிடையாது. ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லாத பதார்த்தத்தால ஈக்ஷதி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கல்பத்தை பண்ண முடியாது. ஆகினாலே அச்சேதனமான மூல பிரகிருத்தியை காட்டிலும் ஜகத்காரணபூதமான ஈஸ்வரனுக்கு உள்ளதான பரமாத்மாவுக்கு உள்ள வேறுபாடானது, பிரம்மத்துக்குள்ள வேறுபாடானது உணர் அப்படின்னு சொல்லக்கூடியதான சங்கல்ப பரியந்தம் காரிய வியாபாரம் பண்ணக்கூடியதான ஞான ஆசிரியத்துவம். இனன் என்றால் இப்படிப்பட்டவன், உணர் என்றால் இல்லையா ஞான ஸ்வரூபனாகவும் ஞான குணகனாகவும், அதாவது ஞானத்துக்கு ஆசிரியபூதமான ஸ்வயம் பிரகாச பதார்த்தமாக சங்கல்பம் என்னக்கூடிய ஞான வியாபாரத்தை பண்ணக்கூடியவன். இந்த தன்மையானது மூல பிரகிருதிக்கும் கிடையாது. அதனுடைய பரிணாமமாகிற ஆகாசம் இல்லையா பிராணன் ஜோதிகின்னு சொல்லக்கூடிய மற்ற அச்சேதன பதார்த்தங்களுக்கு கிடையாது. சரி, அச்சேதனங்களுக்கு தான் ஜெகத்காரணத்துவம் வராது. அவைகளுக்கு இல்லையா ஞானம் இல்லாத காரணத்தை சொன்னாக்க ஞானத்தை உடையவைகளான பதார்த்தம் இருக்க சேதன பதார்த்தம். அதுல பத்த ஜீவனுக்கோ இல்ல பத்த ஜீவனுக்கு ஜெகத்காரணத்துவம் வராது அப்படின்னா கூட ஞான சங்கோச்சம் இருக்கிறதால வராதுன்னு சொன்னாலும் நான் பூர்ணமான விகாசத்தை உடையதான இல்லையா முக்தாத்மாவுக்கோ இவர்கள் இருவருக்கு இல்லையா யாருக்கான ஒருத்தருக்கு ஏன் ஜெகத்காரணத்துவம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டா பத்த அவஸ்தையில் உள்ள ஜீவன் முக்த அவஸ்தையில் உள்ள ஜீவன் இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஜெகத்காரணத்துவம் வராது. இவைகளை காட்டிலும் வேறுபட்டவனான ஈஸ்வரனுக்கு ஜெகத்காரணத்துவம் சொன்னா இப்ப பத்த முக்த அவஸ்தைகளில் உள்ள ஜீவனுக்கும் அப்ப ஈஸ்வரனுக்கும் ஞானத்தை உடையதான ஞானாசிரியமான பதார்த்தமாக இருந்தால் இவர்களுக்குள்ள வேறுபாட்டை சொல்லும் பொழுது அதுக்கு தான் இந்த பரமாத்மாவை இந்த ஜீவன்லேருந்து வேறுபடுத்தி பத்த ஜீவன் முக்த ஜீவன் ரெண்டு பேர்லேருந்து பகவானை வேறுபடுத்தி அவனை ஆனந்தமயன் என்றார். ஆனந்தமயா அபியாசாத் ஜகத்துக்கு காரணமாக சொல்லப்பட்ட ஆனந்தமயன் என்பவன் பத்த முக்த இது உபயவித அவஸ்தையில் உள்ள பத்தாத்மா முக்தாத்மா என்று இரண்டு வகையான ஜீவர்களை காட்டு வேறுபட்ட பரமாத்மாவே. அதுக்கு ஆனந்தமயகாங்கிற சப்தார்த்தம் இதுக்கு நிரூபணம். ஆனந்தமயகான என்ன அர்த்தம்? அபியசியமான நிரதிசய தசா சிரஸ்க இல்லையா ஆனந்தவத்வம். அதாவது அபியசியமான என்ன அர்த்தம்? மேன்மேலும் பெருக்கி பெருக்கி சதமித்யனுக்கிரமாது தேய சதம் சொல்லி 100 பெருக்கி கடைசியில் முடிவிலையும் கூட நிரதிசயமான அளவிட முடியாததான இல்லையா ஆனந்தம் என்கிறதான கல்யாண குணங்களை கல்யாண குணத்தை உடையவன் இல்லையா. இந்த சைஷா ஆனந்தசிய மீமாங்கும்சா பகவதின்னு ஆரம்பிச்சு முதல்ல மனுஷிய ஆனந்தத்தை சொல்லி அந்த மனுஷனுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கு அதிகமான மனுஷிய கந்தர்வ ஆனந்தத்தை சொல்லி மனுஷ கந்தர்வர்களுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கான பித்திருக்களுடைய ஆனந்தத்தை சொல்லி அந்த பிதர்களுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கான தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தத்தை சொல்லி தேவகந்தர்களுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கு உள்ளதான கர்மதேவர்களுடைய ஆனந்தத்தை சொல்லி அந்த கர்மதேவர்களுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கு அதிகமான ஆஜானஜர்களான தேவ ஜாதியிலேயே பிறந்த தேவர்களுடைய ஆனந்தத்தை சொல்லி அதை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக இந்திரனுடைய ஆனந்தத்தை சொல்லி இந்திரனுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கு அதிகமாக பிருகஸ்பதியினுடைய ஆனந்தத்தை சொல்லி பிருகஸ்பதியினுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கு அதிகமுடையதான பிரஜாபதியினுடைய ஆனந்தத்தை சொல்லி அந்த பிரஜாபதியினுடைய ஆனந்தத்தை காட்டிலும் 100 மடங்குடைய அதிகமானால் சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தத்தை சொல்லி அதற்கு மேலே இல்லையா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேதின்னு சொல்லி இதற்கு மேலே பரமபுருஷனான பரபிரம்மத்தினுடைய ஆனந்தமானது எவ்வளவு என்று கணக்கிட முடியாதுன்னு சொல்லி அதான் நிரதிசய தசாசிரன். நிரதிசயம்னா அளவுக்குட்படாததான அளவு கிடந்ததான எப்படி அளவு கிடந்தால் ஆரம்பத்திலே அளவு கிடந்ததுன்னு சொல்லலை. எவ்வளவு தூரம் அளவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அளவுபடுத்த பார்த்து மேலே மேலே 100 மடங்காக பெருக்கி அதற்கு மேலேயும் இல்லையா அளவு கிடந்ததான ஆனந்தம். இப்படி இல்லையா ஆனந்தத்தால் ஆனந்த பிரச்சுரன் மயட்டேங்கிற பிரதி ஆனந்தமயகா என்பதற்கு மயட்டுங்கிறது பிராச்சுரியார்த்தம் சாதித்தது. பிராச்சுரியம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் கேட்டால்
அதனுடைய பிரதியோகித்துக்கு இடமில்லாதவாறு, அதுக்கு எதிர்ப்பதமான குணத்துக்கு இடமில்லாதவாறு முழுவதும் ஆனந்தத்தாலேயே நிரம்பினது. பகவானுடையதான ஸ்வரூபம், பகவானுடையதான கல்யாண குணங்கள், இவைகளெல்லாம் பரிபூர்ணமாக ஆனந்தத்தால் நிரம்பி இருக்கக்கூடியது. ஆனந்தத்தாலே நிறைந்திருக்கிறதுனாக்க இல்லையா, இப்படி இல்லையா அளவிட முடியாததான ஆனந்தமானது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாகவும் குணமாகவும் இருக்கு. இதுக்கு தான் ஆனந்தமயா அப்படின்னு பேர். இந்த ஆனந்தமயனானவன் விஞ்ஞானமயனாக இருக்கக்கூடிய, இந்த விஞ்ஞானமயன்னு சொன்னாக்க விஞ்ஞானமே ஞானமே நிரூபகமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனை காட்டும் வேறுபட்டவன் இந்த ஆனந்தத்தாலே நிறைந்திருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபனாகவும் பரிபூர்ண ஆனந்த குணகனாகவும் இருக்கிற பரமாத்மா. இப்படிப்பட்ட அபியசியமான நிரதிசய தசா சிரஸ்கமான ஆனந்தமயனாக இருக்கும் தன்மை பரமாத்மாவை தவிர இல்லையா இந்த ஜீவனுக்கு ஆனந்தம் உண்டு. பக்த ஜீவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமானது அவருடைய சுகிருதம்னு சொல்லக்கூடிய புண்ணிய கர்ம விசேஷத்தினுடைய பலனாக இங்கிருந்து அனுபவிக்கிற சுகம். இந்த சுகமானது ரொம்ப அத்தியந்த அல்பமான சுகம். இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஜீவன் அளவு கடந்த துன்பங்களையும் அதன் நடுவே சுகிருத கர்ம பலனாக இருக்கக்கூடிய அல்ப ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அதனால இந்த பத்த ஜீவனை இல்லையா பரிபூர்ண ஆனந்தத்தை உடைய ஆனந்தமயம்னு சொல்ல முடியாது. இங்கிருந்து சம்சாரத்தை கடந்து மோட்சத்துக்கு போனான்னா மோட்சத்தில் அவனுக்கு பிரதிகூல பதார்த்தமே இல்லாத காரணத்தாலையும் முழுக்க பரிபூர்ணமான ஞான விகாசத்தை உடையவனா இருக்கிற காரணத்தாலையும் அவன் அளவற்ற ஆனந்தத்தை உடையவனாக சொல்லலாமே அப்படின்னு சொன்னா, அவன் அளவற்ற ஆனந்தத்தை உடையவன்னா கூட அந்த ஆனந்தமானது அவனுக்கு சுபாவத்தினால பிராப்தம் இல்லை இல்லையா. அஸ்மின் சத்யோகம் சாஸ்தி என்னும்படியா அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து பெறப்பட்ட அனுபவத்தை அந்த ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறான். அதனால சுவாபாவிகமான அளவற்ற ஆனந்தத்தை உடையவனாக இருக்கும் தன்மை அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தமயகா என்பதானது இல்லையா. அந்த பெயரானது அந்த சப்தமானது அவனைத்தான் குறிக்கும். அதனால பத்தாவஸ்தையில் உள்ள ஜீவன் அல்பமான ஆனந்தத்தை உடையவன், முக்தாவஸ்தையில் உள்ள ஜீவன் அளவற்ற ஆனந்தத்தை உடையவனாயிருந்தாலும் அது பராதீனமான பரதந்திரமான ஆனந்தத்தை உடையது. அந்த ஆனந்தம் அவனுக்கு சுவாதீனமானதல்ல. அந்த ஆனந்தத்தை ரசோவை சகா ரசகும் ஏவாயம் லப்தோ ஆனந்தி பவதி ஏதேஷ ஆகாச ஆனந்தோ நசியாது கப்ராண்யாது கேவ அந்நியாத்துன்னு சொல்லும்படியாக இந்த பரமாத்மாவிடத்திலிருந்து அவனுக்கு அதீனமாக பெற்று அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். இப்படி பரிமிதமான அல்பமான ஆனந்தம், பராதீனமான ஆனந்தம், இவைகளை உடையவர்களான பத்தர்களையும் முக்தர்களையும் ஆக இருவகை ஜீவர்களையும் காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மா ஆனந்தமயன். அந்த ஆனந்தமயனாய் இருக்கும் தன்மை தான் இந்த இருவகை ஜீவர்களை காட்டிலும் பரமாத்மாவுக்கு வைலட்சண்யம். அப்படிப்பட்ட பரமாத்மாவை தான் இல்லையா பத்த முக்த ஜீவர்கள்லேருந்து வேறுபட்டு ஜெகத்காரணமாக சொல்லுது. அதைத்தான் இங்கே சாதிக்கிறார். முழு நலம் அப்படிங்கிற சப்தத்தினால் சாதிக்கிறார். நலம் அப்படிங்கிற சப்தமானது ஆனந்தம் என்கிற பொருளை கொடுக்கறதுன்னு பகவத்கீதை முதல் பாசுரத்தை இல்லையா காலக்ஷேபம் பண்ணாலே மயர் வர மதி நலம் அப்படின்னா நலம் அப்படிங்கிற சப்தமானது ஆனந்தத்தை குறிக்கக்கூடிய சப்தம். இங்கேயும் முழு நலம் என்பதற்கு நலம் என்பது ஆனந்தத்தை குறிக்கக்கூடிய சப்தம். முழு நலம் என்பதால் முழு என்ற சப்தம் வந்து பரிபூர்ணமான பிராச்சுரியத்தை குறிக்கிறது. இந்த பகவான் இல்லையா நிரவதிகமான சுவாதீனமான இல்லையா ஆனந்தத்தாலே நிரம்ப பெற்றவன். அப்படி இந்த அல்பமல்லாததான இல்லையா பரிபூர்ணமான ஆனந்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற தன்மை தான். இதுதான் ஆனந்தமயமான சப்தத்துடைய அர்த்தம். இதுதான் பத்த முக்தர்களான ஜீவர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். அதைத்தான் இங்கே இல்லையா முழு நலம் அப்படி. முழுனாக்க பிரச்சுரமான நிறைந்ததான நலம்னா ஆனந்தம். ஆனந்தமய ஆங்க சப்தத்தை தமிழில் முழு நலம்னு சாதிக்கிறார் இல்லையா. ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்மை, சங்கல்ப பரியந்தமாக இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கிற தன்மையை ஈனன் உணர்வுன்னு சாதித்தார் இல்லையா. ஆனந்தமயனாக இருக்கக்கூடிய தன்மையை முழு நலம்னு சாதித்தார். இதுக்கு மேலே ஏனன் உயிர் அப்படிங்கிற சப்தமானது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. இந்த இந்திரனானவன் பிரதர்தன் முமுட்சுவான பிரதர்தனனை குறித்து மாம் உபாசுவ என்னை உபாசின்னு சொன்னார் இல்லையா. அங்கே
என்னை உபாசின்னு சொன்னது அந்த அகம் அப்படிங்கிற இந்திரன் தன்னை தான் என்று அகம்னு சொன்னானே, அந்த சப்தத்துக்கு இந்திரன்ற பிரசித்த ஜீவன் அர்த்தமானால் அப்போ பிரதர்தனனுக்கு அவன் சொன்ன வார்த்தைக்கு பிரசித்தமான ஜீவனாக தன்னை உபாசிக்க சொன்னதாக அர்த்தம். ஆனால் அங்க இந்திரன் தன்னை குறித்து அகம் என்கிற சொல்லானது இந்திரனை குறிக்கிற சப்தம் இல்லை, இந்திரனுக்கு பிராணனாக இந்திரனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிக்கக்கூடிய அகம் சப்தம். பிராணஸ்ததானுகமாத் ஜீவ முக்கிய பிராணலிங்கா நேத்தி சேர்ந்த உபாசா திரைவித்யாது ஆசிரத்வா திகதத் யோகாது சாஸ்திர திருஷ்டியாது உபதேசா வாமதேவது அப்படின்னு இந்த சூத்திரங்கள்னால அந்த கடைசியில இந்திரன் என்னை உபாசி என்று அகம் சப்தத்தினால தன்னை குறித்து தன்னை உபாசிக்க சொல்ல தனக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறித்து சொன்ன. எப்படி இல்லையா? சாஸ்திர திருஷ்டியினால, அதாவது சரீரத்தை குறிக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் அது உள்ள இருக்கிற ஆத்மா அந்தராத்மா பரியந்தமாக போகும் என்கிற சாஸ்திரத்தை கொண்டு வாமதேவர் என்கிற ரிஷியானவர் அகம் மனுரூபமும் சூரியச்ச, நான் தான் சூரியனாகவும் மனுவாக இருக்கிறேன்னு சொன்னாரோ. அப்ப நான் சூரியனாக இருக்கிறேன்னு அர்த்தம். சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான். நான் தான் மனுவாக இருக்கிறேன்னு சொன்னா மனுவுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் தான் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான் என்று இல்லையா? ஒரு இவைகள்லாம் சரீர ஆத்மபாவத்தை குறித்து சொல்லப்படுகிற சப்தங்கள். அதனால இந்திரன் இல்லையா அகம் என்கிற சப்தத்தால் தன்னை குறிக்காமல் தனக்கு ஆத்மாவாக இருக்கிற பகவானை என உயிர் அப்படின்னு இது இந்திரன் அகம் என்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக சொன்னது தன்னை இல்லை, தனக்கு அந்தராத்மாவான பகவான். நான் என்கிற சப்தத்துக்கு என உயிர் என்கிற அர்த்தமாக தனக்கு அந்தராத்மாவான பகவானை அகம் சப்தத்தால சொன்னான். இப்படி சொன்னால் இல்லையா இந்திரன் உபாசிக்க சொன்னது தன்னை இல்லை, தனக்கு அந்தராத்மாவான பரமாத்மாவைங்கிறதுனால பரமாத்மாவுக்கு தான் முமுட்சு உபாசியத்துவம் வருது. வெறும் பிரசித்தனான ஜீவனான இந்திரனுக்கு முமுட்சுக்களால் உபாசிக்கப்படும் தன்மை வரல. ஆகையினால முமுட்சுக்களால் உபாசிக்கப்படும் தன்மையினால குறிக்கப்படுகிற ஜெகத்காரணத்துவம் பரமாத்மாவை தவிர பிரசித்த ஜீவனான இந்திரனுக்கு இல்லை அப்படிங்கிறது என உயிர் அப்படிங்கிற சப்தத்தால் இல்லையா? நான் என்கிற சப்தத்தை இந்திரன் என உயிர் என்கிற அர்த்தத்தினால பிரயோகம் பண்ணான். மாம் உபாஸ்வே என்று சொன்னது என்னை உபாசனம் பண்ணு சொன்னது எனக்கு அந்தர்யாமியான பரமாத்மா உபாசனம் பண்ணி பண்ணுன்னு சொன்னதாக இதுதான் உபதேச தாத்பரியம். இதுதான் இந்திர பிராணாதிகரணம் சொல்ல கடைசி அதிகரணம். ஆக இந்த முதல் பாதத்துல இந்த ஜகத்துக்கு காரணபூதனான சர்வேஸ்வரன், சத்தியசங்கல்பத்வாதி சமஸ்த கல்யாண குணவிசிஷ்டனான பகவான், அச்சேதனங்களான ஞான ஆசிரியமற்ற திரவியங்களை காட்டிலும் வேறுபட்டவனாக அனைத்தையும் அறியக்கூடிய ஞான ஸ்வரூபனாகவும் ஞான குணகனாகவும் அச்சேதனங்களை காட்டு வேறுபட்டிருக்கிறவன், ஜகத்துக்கு காரணமாக சொல்லப்பட்ட சர்வஜத்வாதி குணவிசிஷ்டனான பரமபுருஷன், பத்த ஜீவன் முக்த ஜீவன் சொல்லக்கூடிய அல்பமான ஆனந்தத்தையும் பரதந்திரமான ஆனந்தத்தையும் பராதீனமான ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடிய பத்தர்கள் முக்தர்னு சொல்லி இருவகை ஜீவர்களை காட்டு வேறுபட்டதான ஆனந்தமயன்னு சொல்லக்கூடியதான முழு நலமாக இருக்கிறவன் இந்த பரமாத்மா. இந்திரனாலே மாம் உபாச என்னை உபாசின்னு பிரதர்தனுக்கு உபதேசிக்கப்பட்ட விடத்துல அந்த இந்திரன் சொன்ன அகம் என்கிற சப்தத்துக்கு நான் என்பது அர்த்தம் இல்லாமல் என உயிர் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறது இந்த அர்த்தத்தை கொண்டு சொல்லப்பட்ட காரணத்தாலே இந்த பரமாத்மா சர்வஜத்வ சர்வசக்திமத்வ சத்தியசங்கல்பத்வாதி குணவிசிஷ்டனான ஆனந்தமயனான பரமபுருஷனுடைய ஜகத்காரணத்துவத்துக்கு சேதனங்களாலேயோ அச்சேதனங்களாலேயோ எந்த விதமான பாதமும் இல்லை. இப்படி பரமாத்மா தன்னுழித்ததான பாக்கிய சகல பதார்த்தங்கள் சேதன அச்சேதனங்களான சகல பதார்த்தங்களை காட்டிலும் எப்பொழுது விலட்சணனாக இருக்கும் தன்மை. ஒரு வஸ்து விலட்சணமாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு சமமானதாகவோ அதை காட்டிலும் உயர்வுடையதாகவோ நதத் சமச்ச அபிதிகச்ச திருஷ்யத்தைன்னு சுத்தியில சொல்லப்பட்ட ரீதியில தனக்கு சமமாகவோ தன்னை காட்டிலும் உயர்ந்ததாகவோ ஒரு பொருளை உடையதாக இல்லை. ஒரு பதார்த்தம் சகல இதர விலட்சணம்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா தன்னுடைத்ததான சேதனா சேதனங்கள் எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டவன்னா அந்த வேறுபாடாவது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா
இவனுக்கு சமமாகவோ இவனை காட்டு உயர்ந்ததாகவோ இது ஒரு பதார்த்தத்தை உடையவன் அல்ல அப்படிங்கிறது தான் எதிர் நிகழ் கழிவினும் இல்லையா ஈன நலன் மிகுநரை இளன். எதிர் நிகழ் கழிவுன்னு என்ன அர்த்தம்? காலத்திரயத்திலேயும் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இனி வரப்போற காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் இல்லையா கடந்த காலத்திலையும் எதிர் நிகழ் கழிவிலும். எதிர்னா இனி வரப்போற காலம், நிகழ்னாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலம், கழினாக ஏற்கனவே நடந்து கழிந்ததான காலம். இப்படி காலத்திரயத்திலேயும் ஈன நிலன் தனக்கு சமமான ஒருவனை இளன், மிகுநரை இளன்னா தன்னை காட்டிலும் அதிகமான ஒருவனை இளன். இப்படி காலத்திரயத்திலேயும் இல்லையா பவிஷ்யத் காலம், வர்த்தமான காலம், பூதகாலம் என்கிற காலத்திரயத்திலேயும் தன்னை காட்டிலும் உயர்ந்த ஒருவனையோ தனக்கு சமமான ஒருவனையோ இராதவன். தன்னை காட்டு உயர்ந்தவனோ தனக்கு சமமானவனோ ந பூதகா ந பவிஷ்யதி, ஒரு காலத்தில் இருந்ததில்லை, இனி ஒரு காலத்தில் உண்டாக போவதில்லைன்னு சொல்லக்கூடிய தன்னை ஒழித்ததான சேதன அச்சேதனமான சகல பதார்த்தங்கள்லேருந்து விலட்சணமான வேறுபட்டவனான ஒருவன் ஈனன் உணர்ந்து சொல்லும்படியாகவும் முழு நலம்னு சொல்லும்படியாகவும் எனன் உயிர்னு சொல்லும்படியாகவும் இந்த முதல் பாதத்தில் சர்வ ஜகத்துக்கும் காரணபூத்தனாக சகல சேதன அச்சேதனங்கள்லேருந்து வேறுபட்டவனாக நிர்ணயிக்கப்படுறான். இதுதான் சுவாமி சாரீரக சாஸ்திரத்தில் முதல் பாதத்தினுடையதான அர்த்தம். இனி சாரீரக சாஸ்திரத்தை ரெண்டாம் பாதம். இது ஸ்ரஷ்டா. ஸ்ரஷ்டானா ஜகத்தினுடைய சிருஷ்டியாதிகளுக்கு காரணபூதன் அப்படின்றோம். ஸ்ரஷ்டானா சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம் இல்லையா. சிருஷ்டிக்கிறவனாக்க சிருஷ்டிக்கிறவனை காட்டிலும் வேறுபட்டவனாக இல்லையா ஸ்திதியா வைத்து ரட்சிக்கிறவனோ இல்லை சம்ஹரிக்கிறவனோ தனியாக கிடையாத காரணத்தால ஸ்ரஷ்டா என்பதானது சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் எல்லாத்துக்கும் காரணபூதங்கிறதுக்கு உபலட்சணம். இது சாரீரக சாஸ்திரத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் வேதாந்த தீபத்தில் வேதாந்த சாரத்தில் இதுதான் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய அர்த்தம். இதை சுவாமி நம்மாழ்வார் முதல் 2 பாசுரங்கள்னால முதல் பாசுரத்தில் சத்துசூத்திரின்னு சொல்லக்கூடியதான சாஸ்திர ஆரம்பண சமர்ப்பணம் நன்னா பார்த்துருக்கோம். 2வது பாசுரத்தில் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை செஞ்சிருக்கார். இனி முதல் அத்தியாயத்தினுடைய 2ஆம் பாதத்தினுடைய அர்த்தத்தை 2வது பாசுரத்தில் 3வது பாசுரத்தில் இளனது உடையனிது என நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினன் நாமே. இளனது உடையனிது என நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினன் நாமே. இப்போ முதல் அத்தியாயம் முதல் பாதத்தின் அர்த்தம் நன்னா சொல்ல முடியும் இல்லையா? சொல்ல முடியாட்டாலும் மனசில் நன்னா இல்லையா அந்த அர்த்தங்கள் இங்கே அப்படியே அந்த சூத்திரார்த்தங்கள் இங்கே ஆழ்வார் எப்படி இல்லையா தெளிவாக சாய்ச்சிருக்காருன்னு தெரியுது. இவன் நமக்கு இது நமக்கு பாஷ்யக்காரர் இந்த சூத்திரங்களை பார்த்தோம்னு இந்த திருவாய்மொழியை கொண்டு தான் அந்த சூத்திரங்களுக்கு அர்த்தம் பண்ணி பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம இல்லையா நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். 2வதா முதல் அத்தியாயத்தில் 2ஆம் பாதம். முதல் அத்தியாயத்தில் முதல் பாதம் ஸ்ரஷ்டா அப்படின்னு பகவானை சொல்றது. முதல் அத்தியாயத்தில் 2ஆம் பாதமான தேஹி அப்படின்னு சொல்றோம். ஸ்ரஷ்டா தேஹி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா அபாஸ்தபாத ஸ்ரிதாப்தா காத்மாதேர் இந்திரியாதேர் உச்சித ஜனனகிருத் சம்ஸ்ருதம் தந்திரவாகி நிர்தோஷத்வாதி ரம்யா பகுபஜன பதம் ஸ்வார்க கர்ம பிரசாத்யா பாபஸ்சித் பிரம்மநாடி கதிகிருதி அதிபகன்னு சாமியதாத்திர வேத்யா அப்படிங்கிற சூத்திரத்தில் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பாதம் தேஹி அப்படின்னு சொல்லணும். தேஹின்னு என்னர்த்தம்? தேஹினா குடு அப்படின்னு தேஹி அப்படின்னு அந்த ஹீங்கிறத ஹ்ரஸ்வமா ஷார்ட்டா போட்டால் தேஹினா குடுன்னு அர்த்தம். தேஹி அப்படின்னு லாங்கா போட்டா தேஹின தேகத்தை உடையவன் தேஹி. தேகம் சரீரம் அப்படின்னாலாம் இல்லையா இந்த ஆத்மாவாகிற தனக்கு தன்னால தரிக்கப்படுறதாகவும் தன்னால நியமித்து பணிகொள்ளப்படுறதாகவும் தன் பொருட்டே தனக்கு சேஷமாகவும்
இந்த ஆத்மாவால எது கொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அந்த ஆத்மாவுக்கு சரீரம். இப்போ சரீரம்ன்ற சப்தத்துக்கு இந்த மாதிரி மேலே தலையும் கீழே 2 காலும் நடுப்புற மத்தியமா சரீரமும் இல்லையா 2 கையும் இதெல்லாம் இருக்கிறது தான் சரீரத்துக்கு லட்சணம் அப்படின்னு சொன்னா இல்லையா, இது மனுஷ சரீரத்துக்கு மட்டும்தான் லட்சணமா இல்லையா? மிருகங்களுடைய சரீரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இது லட்சணம் ஆகாது இல்லையா? ஸோ 4 கால உடையதாக இருக்கும், ஒரு வால் உடையதாக இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் லட்சணமாக சொன்னால் இல்லையா, பட்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த லட்சணம் வராது. சரி 2 சிறகையே இருக்கிறது அப்படின்னு திரும்பியா சரீர லட்சணத்தை அதையும் இன்க்ளூட் பண்ணிப்போன்னு பார்த்தா அது ஊர்ற பிராணிகள் இருக்கு இல்லையா, சரீர சிற்பங்கள்னு இல்லையா, ரெப்டைல்ஸ், அவைகளுக்கு இந்த லட்சணம் வராது. அதனால இந்த சரீரத்தினுடைய கேவல அவயவ சன்னிவேசத்தை கொண்டு சரீரத்துக்கு லட்சணம் சொல்ல முடியாது. இப்போ சரீரம்ன்றதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டாக்க எல்லாத்துக்கும் அனுசூதமா ஒன்றுல கூட தள்ளப்படாமல் பொருந்தக்கூடிய லட்சணம் சொல்லணும்னாக்க இந்த சரீரமானது இந்த ஆத்மாவாகிற நமக்கு என்னவா இருக்கு? இந்த சரீரமானது இந்த ஆத்மாவால் தரிக்கப்படுறது, தாங்கப்படுறது. இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த சரீரம் தாங்கப்படலை, தரிக்கப்படலை. அடுத்த கணம் இந்த சரீரம் விழுந்துடுறது. இந்த சரீரமானது சரீரமே இல்லாமல் இல்லையா மாறுபாடு அடைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த சரீரத்தை சரீரமாக தாங்கி நிறுத்துறது உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த சரீரமானது இந்த ஆத்மாவுக்கு இல்லையா தரிக்கப்படுகிற தாரியமாக ஆதேயமாக இருக்கு. ஆத்மா தரிக்கிற வஸ்து, சரீரம் தரிக்கப்படுற வஸ்து. இந்த சரீரம் இருக்கு இல்லையா, தான் இருக்கிற காலமெல்லாம் தனக்குன்னு இல்லாமல் இந்த ஆத்மாவுக்கே இருக்கு. இந்த ஆத்மா என்னென்ன காரியங்கள்லாம் சொல்றதோ அதெல்லாம் செய்யறது, இந்த ஆத்மாவுக்கு என்னென்ன சுகதுக்கங்கள் வருதோ அதெல்லாம் அனுபவிக்கிறது. இந்த சரீரத்துக்குன்னு தனியாக எதுவும் இல்லை. இந்த ஆத்மா செய்கிற கர்த்தாவா போக்தாவா செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவின் பொறுப்பு தான் செய்யும். எந்த ஒரு வஸ்துவானது தான் செய்கிற காரியத்தினுடைய பலன்லாம் தனக்கு இல்லாமல் இல்லையா தனக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு வஸ்துவின் பொருட்டு எல்லாத்தையும் செய்யறதோ அது அந்த வஸ்துவுக்கு சேஷபூத்தம். சேஷம்னா என்ன அர்த்தம்? தனக்குன்னு இல்லாமல் இல்லையா சுசம்பந்தியான பரனுக்குன்னு இருக்கிறது. இந்த ஆத்மா இந்த சரீரத்தை காட்டும் பரம். இந்த சரீரமானது தனக்காக இல்லாமல் இல்லையா இந்த ஆத்மாவினுடைய சுகதுக்கங்களுக்காகவே இந்த சரீரம் அதுக்கான காரியங்களை செய்து அதை அனுபவிக்கும் பொருட்டே இந்த சரீரம் இருக்கு. ஆனால் இந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு சேஷம். இந்த சரீரமானது தான் உள்ள வரையிலும் இந்த ஆத்மாவால் நியமிக்கப்பட்டு இந்த ஆத்மாவால் ஏவப்பட்டு பணிகொள்ளப்படுறது. இந்த சரீரம் செய்கிற எல்லா காரியங்களும் உள்ள இருந்து அதனுடைய ஆத்மா இப்படி நியமிக்கிறதுனால இதை செய்யாதுங்க. உள்ள இருந்து நியமிக்கிறதுக்கு ஆத்மா இல்லைன்னாக்க இந்த சரீரம் எதையுமே செய்யணும். அதனால சரீரம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா? உருண்டையா தலையுடையதா இருக்கு, நீளமா கைகால் உடையதா இருக்குன்னா சரீரத்துக்கு லட்சணம் சொல்லக்கூடாது. சொன்னா அது எல்லா லட்சணங்கள்லையும் வராம அங்கங்க அவ்வியாப்தி வரும். ஆகையினால எல்லா சரீரங்களுக்கும் பொருந்த முடியாத ஒரு லட்சணம் சொல்லணும்னாக்க ஒரு ஆத்மாவாகிற சேத்தனனை பற்ற அவனால் நியமேன தரிக்கப்படுவதாகவும் அவனுக்கு நியமேன சேஷபூதமாக இருக்கிறதும் அவனால் நியமேன ஏவி பணிகொள்ளப்படுவதாகவும் எது இருக்கோ அதுதான் சரீரம். இப்படி பரமாத்மா தேகின்னு சொன்னாக்க இந்த ஜகத்தில் உள்ளதான சேத்தனம் அச்சேதனமாகிற தன்னை ஒழித்த சகல பதார்த்தங்களையும் தன்னால் தரிக்கப்படுபவையாகவும் தனக்கு சேஷபூதமாவையாகவும் தன்னால் ஏவி பணிகொள்ளப்படுற தனக்கு நியாமியங்களாகவும் கொண்டவன். இதுதான் பகவான் சர்வ சரீரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நல்லா விவரணம் பண்ணி சுவாமி பிரதான பிரதிதந்திராதிகாரம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் சாரத்தில் ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கேன். அந்த அதிகாரத்தில் சரீரம்னா என்ன ஆத்மானா என்னன்னு 2க்கு லட்சணம் சொல்றேன். எந்த ஒரு திரவியமானது ஒரு சேதனனை பற்ற நியமேன அவனால் தரிக்கப்படுவதாகவும் நியமேன அவனுக்கு சேஷபூதமாகவும்
நியமேன அவனால் ஏவி பணிகொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறதோ அந்த திரவியம் அந்த சேதனனுக்கு சரீரம். எந்த ஒரு சேதனனானவன் ஒரு திரவியத்தை நியமேன தான் தரிப்பவனாகவும் நியமேன அதை ஏவி பணிகொள்ளவனாகவும் நியமேன அதுக்கு சேஷியாகவும் இருக்கிறானோ அவன் அந்த சரீரத்துக்கு அந்த திரவியத்துக்கு அந்த சேதனன் சரீரியான ஆத்மா. ஏன் ஆதேயத்துவ பிரபுதி நியமைகி ஆதிகத்து சரீரம் சத்தாஸ்தேம பிரயதன பலே ஸ்வேததாயத்தமேதது விஸ்வம் பஷ்யன் நிதி பகவதி வியாபகாதர்ஷ திருஷ்டே கம்பீரானாம் அகிருதகிராம் காகதே சித்த விருத்திம் அப்படின்னு சுவாமி அருளிச்சிருக்கார். அதனால இதுதான் சுவாமி. இப்போ தேகிங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இல்லையா, தேகம்னா சரீரம், தேகின இல்லையா சரீரமாக உடையவன். எதை சரீரமாக உடையவன் கேட்டா எதை அப்படின்னு சொல்ல நிரூபாதிகமாக இதை சரீரமாக கொண்டவன் சொல்லாத ஷரீரின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இல்லையா சர்வத்தை சரீரமாக கொண்டவன். ஒருவன் தன்னைத்தானே சரீரமாக கொள்ள முடியாது. ஆகையினால இல்லையா தன்னை ஒழித்ததான பாக்கிய சர்வ பதார்த்தங்களை சரீரமாக கொண்டவன். தன்னை ஒழித்தான தான் யாரு? இல்லையா சர்வக்கியத்வாதி குணவிசிஷ்டமான பரமாத்மா. இல்லையா இந்த சாரீரக சாஸ்திரம் சொல்லப்பட்ட பரம்பிரம்மம். இந்த பரம்பிரம்மமாகிற பரமாத்மா இந்த ஈஸ்வரனானவன் தன்னை காட்டில் வேறுபட்டவைகளான சேதன அச்சேதனங்கள் எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். இந்த தேகிங்கிறத சரீரிங்கிறதான இவ்வர்த்தமானது எங்க நிரூபிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா சர்வ ஜகத்துக்கும் காரணபூதனான பகவான் சர்வ அந்தர்யாமியாக தன்னுடைந்ததான பாக்கி சர்வத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டவன் அப்படின்னு ஜகத்காரணமான வஸ்துவுக்கு இரண்டாவது டெஃபினேஷன் முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதத்தை சொல்லப்படும். இதான் சிரஷ்டா அப்படின்னு முதல் பாதத்தினுடைய அர்த்தம், தேகி அப்படின்னு இரண்டாவது பாதத்தினுடைய அர்த்தம். இந்த இரண்டாவது பாதத்தில் உள்ள அதிகரணங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு பிரகாரத்துல பகவான் சர்வசரி அப்படிங்கிறதான சொல்லப்பட்டது. ஏன் அதுல முதல் அதிகரணத்துக்கு சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் அப்படின்னு பேர், இரண்டாவது அதிகரணத்துக்கு அத்திரதிகரணம் அப்படின்னு பேர், மூணாவது அதிகரணத்துக்கு அந்தர்யாமி அதிகரணம் அப்படின்னு பேர், நாலாவது அதிகரணத்துக்கு அந்தராதிகரணம் அப்படின்னு பேர், ஐந்தாவது அதிகரணத்துக்கு அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணம்னு பேர், ஆறாவது அதிகரணத்துக்கு வைஸ்வானராதிகரணம்னு பேரு. இந்த 6 அதிகரணங்களை கொண்டது முதல் அத்தியாயத்தில் இரண்டாம் பாதம். இந்த முதல் அத்தியாயத்தில் இரண்டாம் பாதத்துக்கு மொத்தம் 6 அதிகரணம். சர்வத்திர பிரசித்தி அதிகரணம், ஆத்திரதிகரணம், அந்தர்யாமி அதிகரணம், அந்தராதிகரணம், அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணம், வைஸ்வானராதிகரணம் 6 அதிகரணம். அதுல சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் அப்படிங்கிற அதிகரணத்தினுடைய அர்த்தத்தை இளனது உடையன் இது என நினைவறியவன் சாதிக்கிறார். அந்தர்யாமி அதிகரணத்தினுடைய அர்த்தத்தை நிலநிடை விசும்பிடை உருவினன் அருவினன் என்று சாதிக்கிறார். அத்திரதிகரணத்தினுடைய அர்த்தத்தை புலனடு புலநலன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்தராதிகரணத்தினுடைய அர்த்தத்தை அதிருஷ்யத்வாதி குணகாதிகரணத்தினுடைய அர்த்தத்தை ஒழிவிலன் பரந்த அப்படின்னு சாதிக்கிறார். அந்தராதிகரணத்தினுடைய அர்த்தத்தை நலனுடை அப்படிங்கிறதால சாதிக்கிறார். வைஸ்வானதிகரணத்தினுடைய அர்த்தத்தை ஒருவன் அப்படிங்கிற சப்தத்தால சாதிக்கிறார். இளனது உடையன் இது என நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை இப்படிப்பட்ட சாரீரக சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்தில் இரண்டாம் பாதத்துல வாச்சியனான சர்வேஸ்வரனை நாம் பிராபியமாகவும் பிராபகமாகவும் நணுகினோம் அப்படின்னா அடைகிறோம் அப்படின்னா. ஏன் இளனது உடையன் இது என நினைவறியவன்
இது சாந்தோக்கிய உபனிடத்துல சாண்டில்ய வித்யை என்கிறதான வித்யை. இந்த வித்யைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா மோட்சத்துக்கு சாதனமான ஞான விசேஷம்னு அர்த்தம். உபனிடத்து பூரா அப்படியே ஞானத்தினுடையதான பிரஸ்தாபம். உபனிடத்து முழுவதும் ஞானம் பறந்து கிடக்கு. இந்த ஞானத்துல அங்கங்க சில இடங்கள்ல அந்த ஞானமானது மோட்சத்துக்கு சாதனபூதமான ஞான விசேஷம் சொல்லப்படும். மற்ற உபனிடத்து பூரா ஞானம் தான். மற்றவைகள்லாம் அங்கங்க உள்ளதெல்லாம் அந்தந்த ஞான விசேஷத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இப்படி அந்த உபனிடத்து ஆகிற இல்லையா இந்த பெரும் கிணறு இருக்கே, இதுல மொத்தம் 32 இல்லையா அந்த ஊற்று கண்கள். அந்த 32 மோட்டத்துக்கு சாதனபூதமான 32 பிரம்ம வித்யன்னு சொல்லலாம். இந்த சாண்டில்ய வித்யை அப்படிங்கிறதானது சாந்தோக்கிய உபனிடத்து தான் மிக அதிகமான பிரம்ம வித்தியைகளை கொண்டதான நம்பர் 1 உபனிஷத். அந்த சாந்தோக்கிய உபனிடத்துல சாண்டில்ய வித்யை அப்படிங்கிறதான இல்லையா ஒரு வித்யை சொல்லப்படும். இந்த சாண்டில்ய வித்யை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத ஆத்த கலு கிருதமயோயம் புருஷா யதா கிருதுர் அஸ்மின் லோகே பவதி ததேத பிரேத்திய பவதி சத்கிருதம் உர்வீத மனோமய பிராணசரீரா பாரூபா ஆகாஷாத்மா சர்வகர்மா சர்வகந்தா சர்வரசா சர்வவிதம் அபியாத்தோ அவாக்கி அநாதரா அப்படின்னு இதுவரையிலும் உள்ளதான வாக்கிய சந்தர்ப்பம். இதுதான் இந்த சாண்டில்ய வித்யங்கிறதான வித்யை. அதாவது இந்த வித்யைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா பரமாத்மாவுக்கு இல்லையா அவனுடைய சொரூபம், அவனுடையதான திவ்ய விக்கிரகம், அவனுடைய கல்யாண குணங்கள், இது மூணையும் ஒரு பிரகாரத்தால் அருளி செய்து இந்த பிரகாரமா இவனை உபாசனம் பண்ணால், இந்த பிரகாரமா இவனை பிரீத்தியோடு அனவரதமா தியானம் பண்ணால் அது மோட்சத்தை அடைவிக்கும் அப்படின்னு சொல்லும். இங்க மோட்சப்பிரதனான உபாசிக்கப்பட வேண்டியதான பரமாத்மாவுக்கு என்ன என்ன லட்சம், எப்படி உபாசிக்கணும் அவனை அப்படின்னு கேட்டா சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசீத. சர்வம் கலு இதம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்மன்னு அர்த்தம் இந்த ஜகத்துல காணப்படுகிறதான சர்வ பதார்த்தங்களும் பிரம்மமே என்றோ. இதம் சர்வம் இல்லையா, சர்வம் கலு இதம் பிரம்ம அப்படிங்கிறத அன்வயப்படுத்தினா இதம் சர்வம் பிரம்ம கலு. கலுங்கிற சப்தம் பிரசித்தவன் நிர்தேசம் இல்லையா. இதம் சர்வம் பிரம்ம கலு அப்படின்னாக்க இதம் சர்வம் பிரம்ம அப்படின்னாக்க இல்லையா இவைகள் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். இதம் சர்வம் பிரம்ம கலு அப்படின்னா இவைகள் எல்லாம் பிரம்மமே என்றோம், இவைகள்லாம் பிரம்மமே அல்லவா அப்படின்னு ஏற்கனவே பிரசித்தமா இருக்கிற தானே இந்த அல்லவா போட்டு சொல்லுவோம். அதனால இது இல்லையா பிரசித்தவத்தி நிர்தேசத்தினால இந்த ஜகத்துல உள்ளதான சகல பதார்த்த சேதனம் அச்சேதனமாகிற ஸ்தாவர ஜங்கமமாகிற இந்த ஜகத்துல உள்ள சகல பதார்த்தங்களையும் பிரம்மம் என்கிறது. அதுவும் மிக பிரசித்தமாக சொல்றது. இதுவரை அறியப்படாத பதார்த்தம் சொல்றத போல இல்லையா புதுசா சொல்லல. இது ஏற்கனவே பிரசித்த விஷயம். இதம் சர்வம் பிரம்மகல், இந்த ஜகத்துல உள்ள சகல பதார்த்தங்களும் பிரம்மமே என்றோ. அது எப்படி இந்த ஜகத்துல உள்ள சகல பதார்த்தங்களும் பிரம்மமேனா என்ன அர்த்தம் இல்லையா அப்படின்னு கேட்டா இது ரொம்ப சொரூபாத்துக்கு சொல்ல சங்கர மதத்துக்கு ரொம்ப அனுகுண வாக்கியம் மாதிரி இருக்கு. இவைகள் எல்லாம் பிரம்மமே என்றோன்னாக்க பிரம்மம் வேறு இவைகள் வேறு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்படி இல்லை இல்லையா. நன்னா நூற்றுக்கணக்கான பேதஸ்ருதிகள் இந்த ஜகத்துல உள்ள சேதனா சேதனங்கள்லாம் வேற, பரமாத்மா வேறு, இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் அவன் நிரூபிச்சிருக்கும். முதல் அத்தியாயம் முதல் பாதம் முழுவதும் சேதனா சேதனங்களை காட்டிலும் பரமாத்மா அத்தியந்தம் வேறுபட்டவன் அப்படின்னு காண்பித்த பிறகு, அதை நிரூபித்த பிறகு இந்த பிரம்மமும் இல்லையா சேதனா சேதனங்களும் ஒன்று, இந்த ஜெகத்தும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு இவைகளும் அவைகளும் ஒரே பதார்த்தம்னு அபேதம் சொல்ல வந்த தாற்பயம் இல்லை. பேதமானது ஸ்பஷ்டமா கிடக்க செய்தேயும்
இல்லையா? அபேதம் சொல்ற வாக்கியங்களுக்கு சரீராத்ம பாவத்துல தாத்பரியம் இல்லையா? இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் சொல்ற வாக்கியங்களும் இருக்கு. இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அபேதம் சொல்லக்கூடிய வாக்கியங்களும் இருக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னாக்க நான் வரேன், நான் ராஜகோபாலன் அப்படின்லாம் சொல்றேன்னு வச்சுக்க, இந்த நான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சரீரம் அர்த்தமா, இந்த ஆத்மா அர்த்தமா? ரெண்டும் தனித்தனியா இல்லை இல்லையா? நான் வருகிறேன்னு சொல்லக்கூடியதான வரதுங்கிறதான செயலை செய்யக்கூடியது வெறும் ஆத்மாவனும் அந்த நான்கிறதுக்கு அந்த கிரியைக்கு ஆசிரியமாகாது. வெறும் சரீரமும் நான்கிற ஆத்மா மட்டும் நடந்து வராது. ஒரு சரீரத்து கூட இருந்தால் தான் நடந்து வரும். அதே மாதிரி வெறும் சரீரம் மட்டும் நடந்து வராது, ஆத்மா இருந்தால் தான். ஆக நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு கிரியையை செய்ய கர்த்தாவா சொல்லும் பொழுதோ, ஒரு நாமம் ரூபம் இவைகளுக்கு ஆசிரியமா சொல்லும் பொழுதோ, இந்த நான்கிற சப்தமானது வெறும் ஆத்மாவையோ வெறும் சரீரத்தையோ குறிக்காமல் சரீரம் ஆத்மா ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனிட் ஆக்கி அதை நான்கிற சப்தத்தால் குறிக்கிறது. அந்த இடத்துல சரீரம் வேற ஆத்மா வேற இல்லை. சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்ததானே இல்லையா ஒரு என்டிட்டி. அது சரீரம் ஆத்மான்னு பிரிக்க முடியாது இல்லையா? ஆக சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றாக்கி அந்த ஒரு வஸ்துவை நான்கு சப்தத்தால குறிக்கிறோம். இங்க சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அபேதம் சொல்லப்படும் இல்லையா? இந்த அபேதம் மட்டும் இல்லாமல் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் பேதமும் நாமளே விவகரிக்கிறோம் இல்லையா? இப்போ 2 மணிக்கு கிளாஸுன்னு சொல்லியிருக்கோம். 1:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீ கிளாஸ் இல்லை, எல்லாரும் பட்டு போயிடலாம், எனக்கு என் உடம்பு சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொல்லலை இல்லையா? அந்த இடத்துல நான் வேற என் உடம்பு வேறு பிரித்து சொல்றேன் இல்லையா? அப்போ நான் சரியில்லைன்னு சொல்லலை இல்லையா? என் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேன். அப்போ நான் வேற என் உடம்பு வேறுன்னு 2 தனித்தனியாக இருக்கு. ஆக ஒரு சரீரம் ஒரு ஆத்மா அப்படின்னு 2 சேர்த்தால் அவைகள் 2க்கும் ஒன்றாக விவகரிக்கக்கூடிய அபேத விவகாரமும் உண்டு. அபேத விவகாரம் உண்டாயிருக்கிறதே தவிர நிச்சயமா சரீரம் வேற ஆத்மா வேறன்னு 2க்கும் பேதமும் இருக்கு. இந்த சரீரம்ங்கிறதானது இல்லையா இப்படி மாம்சாதிகள்னால ஆன ஒரு பிரகிருதியினுடைய பரிணாமமான ஜடமான ஒரு அனித்தியமான திரவியம் இந்த தேகம். உள்ள இருக்கிற ஆத்மாவானது கொஞ்சம் கூட ஜடத்தன்மையற்றதான பிராகிருதமா இல்லாததான சுயம் பிரகாசமான நித்திய வஸ்து உள்ள இருக்கிற ஆத்மா. அந்த திரவியம் வேற, இந்த திரவியம் வேற. இந்த சரீரம் ஆத்மா ஆயிடாது, ஆத்மா இந்த சரீரம் ஆயிடாது இல்லையா? ஆத்மாவின் சரீரம் வெவ்வேறா இருக்க செய்து ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறதான பேதம் ஸ்பஷ்டமா இருக்க செய்து இந்த தேகத்தையும் ஆத்மாவும் ஒன்றாக்கி சொல்றோம். ஆகையினால 2 பதார்த்தங்களுக்குள்ள பேதமானது நிரூபிதமாக நிரூபிக்கப்பட்ட பேதம் 2 வஸ்துக்கும் இருக்கும்பொழுது 2 வஸ்துக்கு அபேதம் சொல்லி இந்த வஸ்து அந்த வஸ்து ஒண்ணுன்னு சொன்னால் அப்போ சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் பேதம் அபேதம் 2ஐயும் 2 வஸ்துக்களுக்குள்ள நிரூபிக்கும். லோகத்துல வேற எதை கொண்டும் 2 வஸ்துக்களை பரஸ்பர பேதமாகவும் சொல்லி அப்புறம் 2 வஸ்துயும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் இல்லாத அபேதமாக சொல்லணும்னாக்க இதுக்கு சரீரத்தையும் ஆத்மாவையும் தவிர வேற எந்த 2 வஸ்துவும் இது மாதிரி சொல்ல முடியாது. அதனால சர்வம் கரு இதம் பிரம்ம அப்படிங்கிறதுக்கு இல்லையா சர்வ வஸ்து தாதாத்மியத்தை உடையவன், எல்லா வஸ்துக்களுக்கும் தான் ஆத்மாவாக இருந்து எல்லா வஸ்துக்களும் சரீரமாக தன்னிலே பொருந்தும்படியாக கொண்டவன். எல்லா வஸ்துக்களும் தனக்கு அடங்குமாறு, இப்ப எல்லா வஸ்துக்களும் தனக்கு அடங்குமாறு எல்லா வஸ்துக்களையும் இல்லையா தனக்கு சரீரமாக கொண்டு எல்லா வஸ்துலையும் ததாத்மகனாக தாதாத்மிய சம்பந்தத்தோடு இருக்கான்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க இல்லையா இந்த சர்வ ஜெகத் காரணத்துவம் இல்லையா சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது. தஜ்ஜலான் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா தஜ்ஜலாங்கிற சப்தம் 3 சப்தத்தோடு சேர்க்க தஜ்ஜம் தல்லம் ததனம் சொல்லக்கூடியதான 3 பதார்த்தங்களுடையதான சேர்க்கை. தஜ்ஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்மாத்து ஜாயதை இது தஜ்ஜம்.
அதிலிருந்து உண்டாகிற பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம். தஜ்ஜம்னு அர்த்தம் தஸ்மாத்து ஜாயத்தை, ஜாயத்தைன்னு உண்டாகிறது, தஸ்மாத்துனா அதிலிருந்து, தஸ்மாத்து ஜாயத்தைங்கிற சமாசம் பண்ணா தஜ்ஜம். தல்லம் அப்படின்னு அர்த்தம் தஸ்மின்னு லீயத்தை இது தல்லம், அதிலே போய் லயத்தை அடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ததனம் அப்படின்னு அர்த்தம் தேன அனதி இது ததனம் இல்லையா, அதனாலே தாங்கப்பட்டு தரித்து அதுல ஜீவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சகல வஸ்துக்களும் பிரம்மத்திலிருந்தே உண்டாவதாகவும் பிரம்மத்திலேயே லயமடைவதாகவும் அது உள்ளவரையிலும் பிரம்மத்திலேயே ஸ்திதமாக இருந்து ரட்சிக்கப்பட ஜீவிக்கிறபடியினாலேயும் இந்த 3 காலங்கள்லையும் இந்த பிரம்மத்திலேயே அடங்கி இருக்கிறபடியினால் இந்த பிரம்மத்தை தவிர வேறொரு வஸ்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறபடியால் சர்வ வஸ்துக்களும் பிரம்மத்திலேயே அடங்கினவையாக சர்வமும் பிரம்மத்தையே தனக்கு ஆத்மாவாக கொண்டு பிரம்மத்துக்கு தாங்கள் சரீரமாக பிரம்மத்தை விட்டு அப்ரதக் சித்தமான பிரிவற்றதான சம்பந்தத்தை உடையதாக இருக்கின்றன. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசித. இதை உபாசிக்கணும், எப்படி உபாசிக்கணும்னு கேட்டா சாந்தகான என்ன அர்த்தம், மனசுல ராகத்வேஷா காமக்ரோதாதிகள் அற்றவனாக சாந்த சுபாவனாக கொண்டு உபாசிக்கணும் சார் இல்லையா. இப்போ சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ்ஜலானிக்கு சாந்த உபாசித அப்படிங்கிறதானது இல்லையா, சகல பதார்த்தங்கள்லையும் தாதாத்ய சம்பந்தேன இந்த பதார்த்தத்தோடு சம்பந்தமுடையவன் இந்த பதார்த்தத்துக்கு சம்பந்தம் அற்றவன் என்று சொல்ல முடியாதபடி சகல பதார்த்தங்களும் தன்னிடத்திலேயே உற்பத்தி ஆகும்படியா, சகல பதார்த்தங்களும் தன்னிடத்திலேயே லயத்தை அடையும்படியா, சர்வ பதார்த்தங்களும் தன்னிலேயே ஸ்திரமாக ஜீவித்திருக்கும்படியாக சர்வ பதார்த்தங்களோட தாதாத்ய சம்பந்தத்தை உடையவனாக, ஒரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் உடையவன் ஒரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் அற்றவன், ஒரு கால விஷயத்தில் சம்பந்தம் உடையவன் இன்னொரு கால விஷய சம்பந்தம் அற்றவன் சொல்ல முடியாதபடி சர்வ தேசத்திலையும் சர்வ காலத்திலையும் சர்வ வஸ்துக்களோடு சர்வ வஸ்துக்கள்லையும் சம்பந்தம் உளன் இள உடையவன் இளன்னு சொல்ல முடியாதபடி சர்வ வஸ்துக்களோடையும் எப்பொழுதும் அப்ரதக் சித்தமான சம்பந்தத்தை உடையவனாக, சர்வ பதார்த்தங்களும் தன்னிடத்திலிருந்து உண்டாகக்கூடியவையா, சர்வ பதார்த்தங்களும் தன்னிடத்தில் லயமடையக்கூடியவையா, சர்வ பதார்த்தங்களுக்கும் தான் ஸ்திரமான ஆசிரியமாக ஜீவிப்பதற்கு ஆசிரியமாக இருந்து கொண்டு சர்வ பதார்த்தங்களுடைய சர்வ காலத்தையும் சம்பந்தம் உடையவனா, ஒரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் உடையவன் என்று சொல்லும்படியா, ஒரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் இளன் என்று சொல்லும்படியாக சர்வ அந்தராத்மாவாக சர்வ தாதாத்மிய விசிஷ்டனாக இருக்கிறவனை இளன் அது உடையன் இது என நினைவு அறியவன் இருக்கட்டும். இந்த இந்த சாந்தோக்கியம் இந்த அதிகரணத்துல இந்த பாசுர கண்டத்தை இந்த வரியில பொறுத்தது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. நேரம் அடுத்த தியாகம் இருக்கு. அதுக்கப்புறம் நிலநிலை விசும்பிடை உருவினன் அருவினன்கிறதானது, நிலநிலை விசும்பிடை அப்படிங்கிறது அச்சேதன பதார்த்தங்கள் இல்லையா, இவைகளான உரு அருங்கிறது சேதனை குறித்து சகல சேதனா அந்தனியாம அதிகரண விஷயத்தை மேல 6 அதிகரண விஷயத்தை இந்த பாசுரத்தை கரெக்டா அதனுடைய ஸ்தானத்தை அது சாதிச்சிருக்கார். மேல அடுத்த வியாழக்கிழமை கரெக்டா 2லேருந்து கரெக்டா 3 வரும். மனசு படுறதான சொல்றது தெளிவா இருக்க கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா விதிவித்தா சிபாஷித்த முழுக்க பார்க்காட்ட கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சும் கரெக்டாக அது அதனுடைய கான்செப்டும் என்னுடைய கான்செப்டும் ஒன்று தாங்கிறது கரெக்டாக தெரியும். மனதில் நிறுத்திக்க முடியுதா? இப்படி இதை இந்த ஃபவுண்டேஷனை போட்டுட்டா சாரி இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும்.
இது அதிகம் வந்து பகவத்கீதை 2ஆம் பாதம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து சுவாமி எழுதிருக்கேன் காரணம் இதெல்லாம் நான் அப்போ சொல்லிட்டேன். இது அப்படியே இது பண்ண இது அப்படியே கோசமாக பிரிண்ட் பண்ணுறது கூட எழுதிருக்கேன். சுவாமி இப்போ காப்பி சொல்லுவேன். சரி நான் கோரிக்கை சுவாமி புக்காக பிரிண்ட் பண்ணிருக்கேன். முதல் 3 இது வந்துருக்கு. இவரே அமைச்சிட்டார், ஜெகநாதனே அமைச்சிட்டார். அடுத்தது இது 6ஆவதா 7ஆவதா? 4ஆவது முதல் கேட்டேன். அடுத்தது அது புத்து அமைச்சாங்க. இவருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு அரவிந்த் இதுக்கு டாட் கேட்கிறேன். ஒரு செகண்ட் கேளுங்க. ஹலோ, உங்கள் மெயில் ஐடி சொல்லுமா? அரவிந்த் டாட் பிரசாதா? ஓகே. 32வா? 32. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா. அப்போ அந்த ஒன்றை மட்டும் அவன் என்ன கூட போகும். இன்னும் கிரேட் திருநாம மலையாளம் மாமானே சொல்லியிருக்கோம். சீனிவாசன் தானே?